நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 109, டேட்டு ஜூலை 7, 2026. இது என்னோட டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டைரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கு அப்புறம் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இன்றைக்கி டே 109 டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் ஓவரால் இன்வெஸ்ட் பண்ணது 1,44,297. கரண்ட் வேல்யூ 2,22,700 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 78,400. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 1,200 கிட்ட மைனஸில் இருக்குது. இதுதான் நம்மளோட டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. நான் 2021 இது இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏஜிஐ நம்ம போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப நாளாக பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். இது ஓவராலாக 17,244 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இன்றைக்கி டே மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 42 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாரஸ் லேப் ஓவராலாக ஒரு 12,724 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 255 ரூபா கிட்டே விழுந்திருக்கு. அடுத்து பெல் ஓவராலாக ஒரு 11,579 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 170 ரூபா கிட்டே இறங்கியிருக்கு. இந்த பெல் பார்த்திங்கன்னா நான் 3,564 தான் ஓவராலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ப்ராஃபிட் மட்டுமே இவ்வளோ வந்திருக்கு. அதான் நான் புக் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா என்பிசிசி ஓவராலாக 5,458 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 175 ரூபா கிட்ட விழுந்திருக்கு. அடுத்த ஸ்டாக் NHPC ஓவராலாக 5,002 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 130 ரூபா கிட்ட விழுந்திருக்கு. இதே என் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸும் ஷோ பண்ணுறேன். நம்ம போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடிசி ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 2,338 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 58 ரூபா கிட்டே விழுந்துருக்கு. அடுத்து ரிலாக்ஸோ ஓவராலாக 1,368.50 பைசா கிட்ட விழுந்திருக்கு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 14.10 பைசா கிட்ட விழுந்திருக்கு. அப்புறம் வேதாந்தா ஓவராலாக 863 ரூபா கிட்ட விழுந்திருக்கு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 21.80 பைசாவும் விழுந்திருக்கு. அப்புறம் இன்ஃபோசிஸ் ஓவராலாக 847.70 பைசா கிட்ட ஓவராலாக மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 164.10 பைசா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் நாலேஜுக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் அது வீடியோவும் போட்டிருக்கேன். நான் எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுறேன், டாப் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். அது நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னோட டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஒரு கோடி சேலஞ்சு பிடிச்சா ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டு. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா எல்லாமே என்னோடய நாலேஜ்க்கு இன்வெஸ்ட் பண்ணி தான். நீங்களும் அதேமாதிரி உங்கள் நாலேஜை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை காட்டுறது எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். இப்போ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணது இது வரைக்கும் 1,95,235 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எஸ்ஐபி மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ அதில் ஓவரால் கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 2,35,709. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே ஒரு 40,474. டே பார்த்திங்கன்னா ஒரு 1,252 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 2021 எஸ்ஐபியில் இது 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே சேர்த்து ஒரு 2,35,709 ரூபா கிட்டே இருக்குது. இதில் இங்கே 1 மந்த்து செஞ்சு 3 மந்த்து எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இதுவும் நான் லாங் டேர்மாக தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இது அசெட் வைஸ் ஸ்ப்ளிட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஈக்விட்டி லெவல் அலோகேஷன், டெப்ட்டு, கமாடிட்டி லெவல் அலோகேஷன். இது மார்க்கெட் கேஷ் ஸ்ப்ளிட் வைஸும் என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சூட் ஆகிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். லார்ஜ் கேப்பில் 59.87, ஸ்மால் கேப்பில் 25.09, மிட் கேப்பில் 15. என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு எது சூட் ஆகுமோ அதை கண்டுபிடிச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இது நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க செக்டார், அப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாமே வெல் நோன் கம்பெனிஸாக தான், உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸாக தான் இருக்கும். மோஸ்ட்லி அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் பார்ப்போம். ஃபண்டில் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 821.14 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 394.56. மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஒரு 37.95 ஏறி இருக்குது. குவாண்ட் மல்டி அசெட் மட்டும் ஒரு 3.85 ரூபா கிட்ட விழுந்திருக்கு. இதுதான் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ.
உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் என்னோட டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வீடியோக்கு அப்படி லைக் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதுவும் நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் லாங் டேர்ம் தான். இப்போ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணது ஓவராலாக $501.21. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $709.47 கிட்ட இருக்குது. இல்லை ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே ஒரு $208.26. இது நேற்று சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு $14.94 கிட்ட ஏறி இருக்குது. அதாவது ஒரு நியர்லி ஒரு $15 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஏறுமோ அந்தளவுக்கு இறங்கும். அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ரிஸ்க் பண்ண எடுங்க. ஏன்னா இது ரொம்ப ஹை ரிஸ்க் இந்தியன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ நம்ம இதில் டே சேஞ்சஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் ஆஃப் அமெரிக்கா, டெஸ்லா அந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணிக்க ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். தயவு செஞ்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்காமல் ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றத மாதிரி நீங்களும் எதனால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் யூஎஸ் ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுற வீடியோவும் போட்டிருக்கேன். இதுவுமே ப்ரமோஷன் இல்லை, நான் இன்வெஸ்ட் பண்ணுறது ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம போர்ட்ஃபோலியோ இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணது $44,607.70. ஓவரால் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ $67,679 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $23,000 கிட்ட இருக்குது. ஓகே எஸ், இது என்னோட யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இன்றைக்கி டே சேஞ்சஸ் பார்த்துருப்பீங்க. யூஎஸ் மார்க்கெட் ஒரு $15 கிட்ட ஏறி இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டேரக்ட் ஸ்டாக் மட்டும் $1,100 கிட்ட விழுந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்டு ஒரு $1,300 கிட்ட ஏறி இருக்குது. இதாங்க இன்றைக்கி டே 109 டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே காஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். See you in the next video. Bye.